गजाननं भूतगणाधिसेवितं कपित्थजम्बू फलसारभक्षितं उमासुतं शोकविनाशकारणं नमामि विघ्नेश्वर पादपङ्कजम्। ओम श्रीनिवास ओम श्रीनिवास ओम श्रीनिवास ओम श्रीनिवास நாள்தோறும் உனை நான் பாட வேண்டும் நான் பாடவும் தன் அருளாசி வேண்டும் ஏழு ஸ்வரங்களுமே ராகம் இசைத்திடுமே ஏழு ஸ்வரங்களுமே ராகம் இசைத்திடுமே ஏழு மலை கரசே ஏழு மலை கரசே ஓம் ஸ்ரீனிவாசா ஓம் ஸ்ரீனிவாசா ஓம் ஸ்ரீனிவாசா ஓம் ஸ்ரீனிவாசா திருவேங்கடம் வருவேனே உந்தன் திருப்பாதமே பணிவேனே திருவேங்கடம் வருவேனே உந்தன் திருப்பாதமே பணிவேனே மலர்மே விடும் அலர்மேல் மங்கை மணவாளனே ஜெகநாதனே மலர்மே விடும் அலர்மேல் மங்கை மணவாளனே ஜெகநாதனே அழகான மலைவாசனே ஓம் ஸ்ரீனிவாச ஓம் ஸ்ரீனிவாச ஓம் ஸ்ரீனிவாச ஓம் ஸ்ரீனிவாச வணக்கம். சனிக்கிழமை மார்ச் மாதம் 21ஆம் தேதி ஜெயவருஷம் பங்குனி மாதம் 7ஆம் தேதி. இன்றைய நட்சத்திரம் உத்திரட்டாதி காலை 10:30 வரையிலே, அதன் பிறகு ரேவதி. காலை 10 மணி 30 நிமிடம் வரை உத்திரட்டாதி, அதன் பிறகு ரேவதி. திதி வளர்பிறை பிரதமை. யோகம் காலை 10:30 வரை சித்த யோகம், அதன் பிறகு நன்றாக இல்லை. சிம்மராசிக்கு சந்திராஷ்டம நாள். நேற்றைக்கும் இன்றைக்கும் சிம்மராசிக்கு முழுமையாக சந்திராஷ்டமம் இருக்கிறது. நாளை காலை 9:33 வரை சிம்மராசிக்கு சந்திராஷ்டமம். இன்று யுகாதி பண்டிகை, தெலுங்கு வருட பிறப்பு, வசந்த நவராத்திரி ஆரம்பம். அம்பிகை வழிபாட்டிற்கு மிக முக்கியமான நாட்களிலே நவராத்திரி ஒன்று. நவராத்திரி என்பது வருடத்திற்கு 4 முறை வரும். நாம் அனைவருக்கும் நன்றாக தெரிந்தது புரட்டாசி மாதத்திலே வருகின்ற நவராத்திரி தான். புரட்டாசி மாதத்திலே வருகின்ற நவராத்திரியை மிகவும் விமர்சையாக கொண்டாடுவோம். அது மிகவும் பிரபலமானது. ஆனால் இந்த பங்குனி மாதத்திலே அமாவாசைக்கு மறுநாள் ஆரம்பித்து 9 நாளைக்கு வசந்த நவராத்திரி என்று சொல்லி, அதையும் அம்பிகையை வழிபாடு செய்கின்ற தேவி உபாசகர்கள், ஸ்ரீவித்யா உபாசகர்கள் எல்லாம் இந்த வசந்த நவராத்திரிக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பார்கள். அம்பிகை வழிபாட்டின் வழியிலே வந்த சாக்தர்கள், சக்தி உபாசகர்களெல்லாம் வசந்த நவராத்திரி 9 நாளும் ஸ்ரீமத் தேவி பாகவதம் பாராயணம் செய்வதும், லலிதா சகசரநாமம், லலிதா திரிசதி பாராயணம் செய்வதும், மகா சண்டி ஹோமம் செய்வதும்,
சண்டி பாராயணம் செய்வது, சண்டி ஹோமம் செய்வது, தேவி மகாத்மியம் பாராயணம் செய்வது, ஸ்ரீமத் தேவி பாகவதம் படிப்பது போன்றவையெல்லாம் இந்த வசந்த நவராத்திரியிலே அதிகமாக செய்வார்கள். வசந்த நவராத்திரி என்பது அம்பிகை வழிபாட்டுக்குரிய நாள். அது இன்று முதல் ஆரம்பமாகிறது. பல்வேறு ஊர்களிலே உள்ள அம்மன் ஆலயங்களிலே, மிக பிரபலமான அம்மன் ஆலயங்களிலெல்லாம் இந்த வசந்த நவராத்திரியை முன்னிட்டு அம்பாளுக்கு 2 வேளையும் சிறப்பு வழிபாடுகள், சிறப்பு அலங்காரங்கள், ஆராதனைகள், சண்டி ஹோமம் போன்றவையெல்லாம் நிகழ்கின்ற ஒரு அற்புதமான நேரம் இன்று முதல் ஆரம்பமாகிறது. வசந்த நவராத்திரியின் முதல் நாள் இன்றைய தினம் சென்னையிலே கிழக்கு தாம்பரத்திலே உள்ள ஸ்கந்தாசிரமம் என்பது அனைவருக்கும் தெரிந்திருக்கும். சாந்தானந்த சுவாமிகள் என்று ஒரு மகான் இருந்தார். அந்த சாந்தானந்த சுவாமிகள் நிறுவிய ஒரு மடம் அது. சென்னை ஓம் ஸ்ரீ ஸ்கந்தாசிரமம் என்பது புவனேஸ்வரி உபாசகர் ஸ்ரீமத் சாந்தானந்த சுவாமிகள் நிறுவிய ஸ்கந்தாசிரமத்திலே தினசரி சண்டி ஹோமம் நடைபெறுகிறது. அதே போல இன்னும் பல்வேறு இடங்களிலே மிகச் சிறப்பாக சண்டி ஹோமம், சண்டி பாராயணம், தேவி பாகவதம் போன்றவையெல்லாம் நடைபெறுகின்றன. அவரவர்கள் தங்களுடைய இல்லத்திற்கு அருகிலே இருக்கக்கூடிய இடங்களிலே அம்மன் கோவிலுக்கு சென்று இந்த 9 நாளும் அம்பாளை தரிசனம் செய்து அவரவர் தங்களுக்கு தெரிந்த ஸ்தோத்திரங்களை எல்லாம் சொல்லி, பாராயணங்களெல்லாம் செய்து, லலிதா சஹஸ்ரநாம பாராயணம் செய்து அம்பாள் வழிபாடு செய்ய வேண்டிய நாள் இன்று முதல். வசந்த நவராத்திரி இன்றைக்கு ஆரம்பமாகிறது. யுகாதி பண்டிகை கொண்டாடக்கூடியது அனைவருக்கும் பொதுவானது. அனைவரும் யுகாதி பண்டிகை கொண்டாட வேண்டும். லூனார் மந்த், சாந்திரமானச மாதம், சந்திரனை அடிப்படையாக கொண்ட மாதம் இன்று முதல் வருடம் ஆரம்பம். தமிழ்நாட்டிலே நாம் பின்பற்றி கொண்டிருப்பதெல்லாம் சௌரமானசம், சூரியனை அடிப்படையாக கொண்ட மாதங்கள், சோலார் மந்த். அது சித்திரை, வைகாசி, ஆனி, ஆடி என்று மாதங்களை நாம் கணக்கிட்டு இருக்கிறோம். சூரிய பாதையிலே, சூரியனை சுற்றி வருகின்ற நவக்கிரகங்கள் செல்கின்ற பாதையிலே அந்த வட்டத்தை 360 டிகிரியாக 12 ஜோடியாக், 12 ராசியாக பிரித்து அதிலே சூரியனின் ஒளி கதிர்படும் நேரத்தை வைத்து நாம் சௌரமானசம் என்னும் மாதத்தை நாம் கணக்கிடுகிறோம். அந்த சௌரமானச கணக்குப்படி இன்றைக்கு பங்குனி மாதம் 7ஆம் தேதி. ஆனால் சாந்திரமானசம் என்பது அமாவாசைக்கு மறுநாள் மாதம் ஆரம்பமாகும். ஒவ்வொரு மாதமும் அமாவாசைக்கு மறுநாள் மாதம் ஆரம்பமாகி அடுத்த அமாவாசை என்று அந்த மாதம் முடிவடையும். அதுதான் சாந்திரமானசம். அந்த சாந்திரமானச கணக்குப்படி இன்றைய தினம் சைத்திர மாதம் ஆரம்பமாகிறது. நேற்றோடு பால்குண மாதம் முடிவடைந்து இன்று முதல் சைத்திர மாதம் ஆரம்பமாகிறது. ஆகவே அனைவருக்கும் எனது மனமார்ந்த யுகாதி வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தெலுங்கு வருடப்பிறப்பு கொண்டாடும் அன்பர்கள், தொலைக்காட்சி பார்த்து கொண்டிருப்பவர்கள் அனைவருக்கும் எனது தெலுங்கு புத்தாண்டு வாழ்த்தினை உறுத்தாக்கிக் கொள்கிறேன். நாங்கள் கொண்டாடுறது சித்திர வருஷ பிறப்பு தான், வருஷ பிறப்புன்னு நாங்கள் கொண்டாடுவோம். இருந்தாலும் இந்த தமிழ்நாட்டிலே தெலுங்கை தாய்மொழியாக கொண்டவர்கள் அதிகம். நாட்டில் பாதி தெலுங்குன்னு ஒரு பழமொழி கூட சொல்லுவாங்க. அதனால் அது எங்களுடைய குருமார்களெல்லாம் அந்த தெலுங்கை தாய்மொழியாக கொண்டவர்கள் தான் எங்களுடைய குருநாதர். ஆகவே அந்த வருடப்பிறப்பையும் நாங்கள் எங்களுடைய வருடப்பிறப்பாக நினைத்து கொண்டாடுவது வழக்கம். இன்றைய தினம் ஒரு நல்ல நாள். வளர்வரை பிரதமை என்பதற்காக முக்கிய பணிகளை தவிர்த்து விட வேண்டாம். இன்று யுகாதி பண்டிகை, வசந்த நவராத்திரி ஆரம்பம். ஆகவே பிரதமை என்பதால் கூட நீங்கள் எந்த ஒரு விஷயத்தையும் செய்யாமல் இருக்க வேண்டாம். அனைத்து முக்கியமான பணிகளையும் அனைத்து ராசியினரும் செய்யலாம். சிம்ம ராசிக்கு மட்டும் சந்திராஷ்டமம் இருக்கிறது. ராகுகாலம் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை, யமகண்டம் 1:30 மணி முதல் 3 மணி வரை, குளிகை நேரம் காலை 6 மணி முதல் 7:30 மணி வரை. நல்ல நேரம் என்னும் சுபகோரைகள் காலை 10:30 முதல் பகல் 12 மணி வரை, மாலை 5 மணி முதல் 7 மணி வரை. இன்றைய கிரக நிலவரம்: மேஷத்தில் சுக்கிரன், கடகத்தில் குரு, கன்னியில் ராகு, விருச்சிகத்தில் சனி, மீனத்தில் சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், கேது. மேஷ ராசிக்கு இது ஒரு நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக விளங்கும். ராசிக்கு 12ஆம் இடமாகிய விரயஸ்தானத்திலே 5 கிரகங்கள் ஒன்றாக இணைந்து அதிலே ராசி அதிபதி செவ்வாயும் சேர்ந்திருக்கிறது. 5 கிரக சேர்க்கை ஏற்பட்டு இருக்கிறது.
அந்த 5 கிரகங்களுக்கும் குருவின் பார்வை கிடைத்து கொண்டிருக்கிறது. குரு பார்வையிலே ஒரே இடத்திலே குரு வீட்டிலே 5 கிரகங்கள் இணைந்துள்ளன. இது மேஷ ராசிக்கு ஒரு யோகத்தை அளிக்கக்கூடிய ஒரு அமைப்பு என்று சொல்லலாம். ராசிக்கு நன்மை செய்யும் கிரகம், நன்மை செய்யாத கிரகம் எல்லாமே இப்பொழுது குரு பார்வை பெற்று கொண்டிருக்கின்றன. எனினும் சந்திரன் கேது இணைப்பு என்பது சற்று மனத்தடுமாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒன்று என்பதால் இறை வழிபாட்டிலே அதிக கவனம் செலுத்துங்கள். அம்பிகை வழிபாடு அதிக நன்மை அளிக்கக்கூடியதாக இருக்கும். உங்களுக்கு அம்பிகையின் ஸ்தோத்திரங்களை எல்லாம் சொல்லிக் கொண்டிருங்கள். அம்பாள் ஸ்தோத்திர பிரியை. அம்பிகை மீது அருளாளர்கள் பாடிய பாடல்களை எல்லாம் நீங்கள் படித்து வாருங்கள். அபிராமி அந்தாதி படிப்பது மிகச் சிறப்பு வாய்ந்தது. அபிராமி அந்தாதி, சௌந்தர்ய லகரி, பாரதியார் பாடியுள்ள அம்பிகை மீது பாடப்பட்ட பக்தி பாடல்கள் போன்றவற்றையெல்லாம் நீங்கள் படித்தால் உங்களுக்கு அம்பிகையின் அருள் கிடைக்கும், நன்மைகள் நடைபெறும், மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். இது ஒரு நல்ல நாள். ரிஷப ராசிக்கு இது ஒரு மிகச்சிறந்த நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக விளங்குகிறது. ராசிக்கு 11ஆம் இடமாகிய மீனத்திலே சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், கேது ஆகிய 5 கிரகங்கள் ஒன்றாக இணைந்துள்ளன. குருவால் பார்க்கப்படுகின்ற ஒரு மிகச்சிறந்த ஒரு கிரக அமைப்பு ஏற்பட்டிருக்கிறது. லாபஸ்தானத்திலே அதிக கிரகங்கள் சேர்ந்தால் அது நன்மையைத்தான் செய்யும். நன்மை செய்யாத கிரகங்களெல்லாம் என்ன செய்வது என்று கேட்டால் அவையெல்லாம் 11ஆம் இடத்தில் இருந்தால் என்ன செய்யுமோ அதை செய்யட்டும் என்று வேண்டிக்கொள் என்று சொல்வார்கள். 11ஆம் இடத்தில் கிரகம் இருந்தால் தீமை செய்யாது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். 11ஆம் இடத்திலே கிரக சேர்க்கை ஏற்படுவது ஒரு பெரிய யோகம். நிறைய கிரகங்கள் ஒன்றாக சேர்ந்திருந்தால் அது லக்னத்திற்கு 11ஆம் இடமாக இருந்தால் அது மிகப்பெரிய யோகம். 11ஆம் இடத்தில் நிறைய கிரகங்கள் சேர்ந்திருப்பவர்களெல்லாம் பெரிய விவிஐபிகளாக இருப்பார்கள், மிக பிரபலமானவர்களாக இருப்பார்கள். ஏதேனும் ஒரு துறையிலே அவர்கள் சாதனை படைத்தவர்களாக இருப்பார்கள், அனைவராலும் அறியப்படுபவர்களாக இருப்பார்கள். லக்னத்திற்கு 11ஆம் இடத்திலே 3, 4, 5, 6 கிரகங்கள் எல்லாம் ஒன்றாக சேர்ந்திருப்பது ஒரு பெரிய யோகம். இப்பொழுது கோச்சார ரீதியாக ரிஷபராசிக்கு அந்த ஒரு யோகம் ஏற்பட்டிருக்கிறதாகவே நீங்கள் பிரபலமடையப் போகிறீர்கள், புகழடையப் போகிறீர்கள், வெற்றி பெறப் போகிறீர்கள், மகிழ்ச்சியாக இருக்கப் போகிறீர்கள். உங்கள் முயற்சிகள் அனைத்தும் வெற்றி அளிக்கும் நாளாக இந்த நாள் இருக்கும். மிகச் சிறப்பான நன்மைகளெல்லாம் நடைபெறுகின்ற ஒரு நல்ல நாளாக இந்த நாள் விளங்கும். மிதுன ராசிக்கு இது ஒரு மிகச்சிறந்த நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். அற்புதமான நிலையிலே கிரகங்களெல்லாம் அமைந்திருக்கின்றன. ராசிக்கு 10ஆம் இடத்திலே ராசி அதிபதி புதன் குரு பார்வை பெற்று கொண்டிருக்கிறது. இதுகாரும் 9ஆம் இடத்தில் இருந்த உங்கள் ராசி அதிபதி புதன் இப்பொழுது 10ஆம் இடத்திற்கு வந்து அங்கே 5 கிரக சேர்க்கையிலே இணைந்திருக்கிறது. ஏற்கனவே 4 கிரகங்கள் 10ஆம் இடத்திலே இருந்தன. புதனும் வந்து சேர்ந்து 5 கிரக சேர்க்கையாகிவிட்டது. இவ்5 கிரக சேர்க்கை என்பது உங்களை பொறுத்தவரை ஒரு வெற்றி கூட்டணி. மிகப்பெரிய நன்மைகள் எல்லாம் உங்களுக்கு நடைபெறப் போகின்றன. எதிர்பாராத விதமாக சிலருக்கு நன்மைகள் நடைபெறும். காக்கா வந்து உட்கார பணம்பழம் விழுந்த கதையாம்பாங்களே, அந்த மாதிரி நீங்கள் எதையோ செய்ய போய் துப்பறியும் சாம்பு மாதிரி ஏதோ நடந்து உங்களுக்கு புகழ் கிடைக்கும். அதுபோல் குருட்டாம்போக்கு அதிர்ஷ்டம், ஃப்ளூக் அதிர்ஷ்டமும் சில பேருக்கு கிடைக்கும். சில பேர் நீண்ட நாட்களாக முயற்சி செய்து கொண்டிருக்கும் முக்கியமான பணிகளிலே வெற்றி ஏற்படும். ஆக இது ஒரு நல்ல நாள். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறுகின்ற ஒரு மிகச் சிறந்த நாள் என்று சொல்லலாம். குறிப்பாக மாணவ மாணவியருக்கு அற்புதமான நன்மைகள் எல்லாம் நடைபெறும். நீங்கள் எழுதுகின்ற தேர்விலே அனைத்தும் உங்களுக்கு தெரிந்த கேள்விகளாகவே வரும். விடை மறக்காமல் இருக்கும், கையெழுத்து கோணாமல் இருக்கும். குறித்த நேரத்தில் தேர்வை எழுதி முடித்து விடுவீர்கள். நன்மைகள் நடைபெறும் ஒரு நல்ல நாளாக இந்நாள் விளங்கும். கடக ராசிக்கு இது ஒரு யோகமான நாள். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறுகின்ற ஒரு மிகச்சிறந்த நாள். ராசி அதிபதி சந்திரன் ராசிக்கு 9ஆம் இடத்திலே 5 கிரக சேர்க்கையிலே ஒன்றாக இணைந்துள்ள ஒரு மிகச்சிறந்த ஒரு கிரக நிலவரம். ராசியிலே உச்சம் பெற்றிருக்கும் குரு 9ஆம் பார்வையாக மீனத்தை பார்த்து கொண்டிருக்கிறது. அங்கே சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், கேது கிரக சேர்க்கைகள் ஏற்பட்டிருக்கின்றன. ராசி அதிபதி சந்திரன் இக்கிரகங்களோடு சேர்ந்ததால் மனதிலே தேவையில்லாத சில எதிர்மறை எண்ணங்கள் ஏற்படலாம். பொதுவாக சந்திரனோடு பிற கிரகங்கள் சேரும் பொழுது கற்பனை சற்று அதிகமாக இருக்கும். அது நல்ல கற்பனையாகவும் இருக்கலாம், சில நேரத்தில் தேவையில்லாத கற்பனையாகவும் இருக்கலாம். ஆகிய இன்றைய நாளிலே நீங்கள் மனதை சற்று பக்குவப்படுத்த வேண்டும், மனதை கட்டுப்படுத்த வேண்டும். இறை வழிபாட்டிலே அதிக கவனம் செலுத்துங்கள்.
இறைவனின் திருநாமத்தை உச்சரித்து கொண்டிருந்தால் மனம் கட்டுப்பாட்டில் இருக்கும். மனம் கோணாமல் இருப்பதற்கு, மனம் தவறான பாதையிலே செல்லாமல் இருப்பதற்கு மனதை ஒரு நிலைப்படுத்தி அதை ஒருமுகப்படுத்தி நமது கட்டுப்பாட்டிலே மனதை வைத்திருக்க வேண்டுமானால் இறைவனின் திருநாமத்தை மனதிற்குள் உச்சரித்து கொண்டே இருக்க வேண்டும். நீங்கள் எந்த தெய்வத்தை வழிபடுகிறீர்களோ, உங்களது இஷ்ட தெய்வம் என்னவோ அந்த தெய்வத்தின் திருநாமத்தை மனதிலே சொல்லிக்கொண்டே இருங்கள். அந்த தெய்வ திருநாமத்தின் உச்சரிப்பு மனதுக்குள் இருக்கும் பொழுது மனம் தவறாக செல்லாது. மனம் ஒரு குரங்கு, அது தாவி செல்லாமல் இருப்பதற்கு அதை நீங்கள் பிடித்து வைத்துக் கொள்வதற்கு இறைவனின் திருநாமம் என்பது உங்களுக்கு உதவி செய்யும். சிம்ம ராசிக்கு இது ஒரு சந்திராஷ்டம நாள். புதிய முயற்சிகளில் இறங்க வேண்டாம். மௌனம் சர்வார்த்த சாதகம். மௌனத்தின் மூலமாகத்தான் நீங்கள் எதையும் சாதிக்க முடியும். மௌனமாக இருந்தே நீங்கள் அனைத்தையும் சாதித்து விட வேண்டும். பேசினால் பிரச்சனை வரும், ஆனால் மௌனமாகவே இருந்துருங்க. மௌன விரதம் மேற்கொள்வது இந்த நாளிலே உங்களுக்கு நன்மை அளிக்கும். இயன்றவரை பேச்சை தவிர்க்க வேண்டிய ஒரு நாள். பணம் கொடுக்கல் வாங்கல் போன்ற விஷயங்களிலே மிகுந்த எச்சரிக்கை தேவை. நண்பர்களோடு வெளியே செல்லும் பொழுது மிகுந்த எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். கூட வர்றவங்க ஏதாவது தப்பு பண்ணிவிட்டு நீங்கள் மாட்டிக்கூடாது. நீங்கள் 4 பேராக போகிறீங்க, அப்போ கூட வர யாரோ ஒரு ஃப்ரெண்டு ஏதோ ஒரு தப்பு பண்ணிடுறான். தப்பு கண்டுபிடிச்சி யாரோ சண்டைக்கு வரும்போது அவன் நழுவிட்டு உங்களை கையை காமிச்சிட்டு விட்டான்னா நீங்கள் தப்பே பண்ணாமல் நீங்கள் மாட்டிப்பீங்க. அந்த மாதிரியான சில தேவையில்லாத பிரச்சனைகள், தேவையில்லாத சர்ச்சைகள் எல்லாம் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே சும்மா ஃபோனில் பேசிகிட்டே இருக்காதீங்க. அது மூலியமாக ஏதாவது பிரச்சனை வரப்போகுது. ஃபோனை ஆஃப் பண்ணி வச்சுருங்க. இன்றைக்கி ஒரு நாளைக்கு ஃபோன் பேசலைன்னா ஒன்றும் ஆகிடாது. இன்றைக்கி மௌன விரதம் இருங்க. நீங்கள் கன்னி ராசிக்கு இது ஒரு நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக விளங்குகிறது. எனினும் மனதிலே தேவையில்லாத எதிர்மறை எண்ணங்கள் எல்லாம் வந்து அலைமோதி கொண்டிருக்கும். மனதை கட்டுப்படுத்த வேண்டும். மனக்கட்டுப்பாடு அதிகமாக தேவைப்படுகின்ற ஒரு நாளாக இந்த நாள் விளங்குகிறது. உங்களுடைய எதிர்காலம் மிக பிரகாசமாக இருக்கிறது. அடுத்த வாரத்திலலாம் உங்களை யாரும் கையில் பிடிக்க முடியாது. ஓஹோன்னு இருக்க போகிறீங்க. மிகப்பெரிய அளவிலே உங்களுக்கு நன்மைகள் எல்லாம் நடைபெறப் போகின்றன. இன்றைக்கு ஒரு நாள் சற்று அமைதியாக இருங்கள். இன்றைய தினம் நீங்கள் முக்கியமான பணிகளை மட்டும் செய்யுங்கள். இறை வழிபாட்டிலே அதிக நேரம் செலவிடுங்கள். பணம் கொடுக்கல் வாங்கலிலே சற்று எச்சரிக்கையாக இருப்பது உங்களுக்கு நல்லது. குடும்பத்தில் உள்ள சிறு சிறு பிரச்சனை பற்றியெல்லாம் வெளிநபர்களிடம் நீங்கள் பேச வேண்டாம். உங்கள் குடும்ப பிரச்சனைகளை தேர்ட் பர்சன்ட்டை வெளி ஆட்கள்கிட்ட டிஸ்கஸ் பண்ணாதீங்க. அது உங்களுக்கு பின்னாலே பாதகமாக வந்து சேரும். ஆகவே எந்த ஒரு விஷயத்தையும் யோசித்து செய்ய வேண்டும், நிதானமாக செய்ய வேண்டும். மாணவ மாணவியர் தங்களுடைய கல்வியில்தான் முழு கவனத்தையும் செலுத்த வேண்டும். வேறு எந்த ஒரு திசை திருப்பலும் மனதிலே ஏற்படாமல் பார்த்து கொள்ள வேண்டிய ஒரு நாள். துலா ராசிக்கு இது ஒரு நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக விளங்குகிறது. ராசி அதிபதி ராசியை பார்த்து கொண்டிருக்கிறது. 6ஆம் இடத்திலே 5 கிரக சேர்க்கை ஏற்பட்டிருப்பது கடனை அதிகமாக்கிவிடும். ஒரு சிலருக்கு கடன் ஏறிடும். கடனே வாங்கக்கூடாதுன்னு நினச்சிட்டு இருந்தால் கூட போய் வாங்கிட வேண்டிய ஒரு அவசியம் ஏற்பட்டுரும். ஒரு டெம்டேஷனில் சில பேர் சில பொருட்களை எல்லாம் விளம்பரத்தை பார்த்து வாங்கிடுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா அது யூஸே இருக்காது. இப்படி தான் இந்த ஒரு கொட்டாங்குச்சி வயலின் ஒன்று ரோட்டில் விற்றுட்டே போவாங்க. அது அந்த விற்கிறவர் வாசிக்கும்போது ராம் கரே புட்டா மில் கையா அப்படின்னு ஒரு பழைய ஹிந்தி பாட்டு ஒன்று வாசிட்டு போவார். நான் ஒன்றும் ஓடி போய் 1.5 ரூபா கொடுத்து அதை வாங்கிட்டு வந்து வாசித்து பார்த்தா நமக்கு அந்த பாட்டு வரவே வராது. அவர் கொண்டு வரும். இது நான் சொல்கிறது நான் சின்ன பையனாக இருக்கும்போது. அந்த மாதிரி தேவையில்லாத பொருட்களை வாங்குவது, தேவையில்லாமல் கடனை ஏற்படுத்துவது, அனாவசியமான செலவுகளை எல்லாம் ஏற்படுத்தி கொள்வது, நீங்களாகவே சும்மா பந்தாவுக்காக வேணும் எல்லாரையும் வா நான் டின்னர் கூப்பிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு போயிட்டு கடைசியில் உங்கள் தலையில் எல்லோரும் பில் வச்சுட்டு வருவாங்க. இந்த மாதிரிலாம் பண்ணி இன்று அனாவசிய செலவுகளை செய்யக்கூடாது. பிறருக்கு கையெழுத்து போடக்கூடாது. கடன் வாங்கி கொடுக்குறேன் என்று சொல்லக்கூடாது. பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்திலே மிகுந்த நேர்மையாக இருக்க வேண்டும். தேவையில்லாமல் நீங்கள் ஆடம்பரத்திற்காக பந்தாவிற்காக உங்களை ரொம்ப எல்லோரும் பெருசாக நினைக்கணுங்கிறதுக்காக ஏதாவது பண்ணி மாட்டிப்பீங்க. அதனால் ஜாகிரதையாக இருக்க வேண்டிய ஒரு நாள். இறை வழிபாட்டிலே கவனம் செலுத்துங்கள். இன்று முதல் வசந்த நவராத்திரி ஆரம்பமாகிறது. அம்பிகை வழிபாட்டிற்கு மிக மிக முக்கியமான நாட்கள் இந்த வசந்த நவராத்திரி என்பது. இன்று முதல் அது ஆரம்பமாகவே அம்பிகை வழிபாட்டிலே அதிக கவனம் செலுத்தவும். விருச்சிக ராசிக்கு இது ஒரு மிகச்சிறந்த நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள்.
5 கிரக சேர்க்கை மீனத்திலே ஏற்பட்டதில் யாருக்கு அதிக நன்மை என்றால் விருச்சிக ராசிக்குத்தான். விருச்சிக ராசிக்கு அது ஒரு மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம் என்று சொல்ல வேண்டும். இட் இஸ் a boon. இந்த 5 கிரகங்களுமே நன்மை செய்யக்கூடிய கிரகங்கள் விருச்சிக ராசிக்கு. சூரியன் 10 குடையவன், சந்திரன் 9 குடைய பாக்யாதிபதி, செவ்வாய் ராசி அதிபதி, புதன் லாபாதிபதி, 8-11 அதிபதி. இவை அனைத்தும் ஞானகாரகனோடு சேர்ந்து குரு பார்வை பெறுவதால் மிகப்பெரிய ஒரு ஞான மார்க்கத்தை தேடிச் சென்று கொண்டிருப்பீர்கள். ஞானத்தை தேடிச் செல்வீர்கள், ஞானம் கிடைக்கும். சன்மார்க்கத்திலே உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சாதனை படைக்கக்கூடிய ஒரு நேரம் என்று இதை சொல்லலாம். ஸ்பிரிச்சுவல் என்லைட்மெண்ட் கிடைக்கக்கூடிய ஒரு நாள். நீங்கள் உட்காந்து தியானம் பண்ணிங்கன்னா தலைக்கு பின்னால் ஒளி வட்டம் சுத்துமான்னு கேட்காதீங்க. கிட்டத்தட்ட அந்த ரேஞ்சுக்கு வருவீங்க இன்னைக்கு. அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஆன்ம வளர்ச்சி ஏற்படுகின்ற ஒரு நாளாக இந்நாள் விளங்குகிறது. மனது ஒரு பரிபக்குவ நிலைக்கு வரும், மனம் ஒருமைப்படும். பொருளாதார ரீதியாக சில நன்மைகள் நடைபெறும். குடும்பத்திலே மகிழ்ச்சியான நிகழ்ச்சிகளெல்லாம் நடைபெறும். அனைவரும் எதிர்பார்க்கின்ற லௌகீக விஷயங்களும் நடைபெறும். ஆனால் அதையும் தாண்டி மிகப்பெரிய ஒரு ஆன்மீக ரீதியான ஒரு பெரிய வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு நாள் என்பதுதான் மிக முக்கியமான பலன். தனுசு ராசிக்கு இது ஒரு மிகச்சிறந்த நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். ராசிக்கு 4ஆம் இடத்திலே 5 கிரகங்கள் ஒன்றாக இணைந்து ராசி அதிபதி குருவின் பார்வையிலே அவை அனைத்தும் இருக்கின்றன. குருவின் பார்வையிலே சுக்கிரன் ராகு தவிர மற்ற எல்லா கிரகங்களும் இருக்கின்றன இன்றைய தினம். இது ஒரு ரேரான ஒரு காம்பினேஷன். சுக்கிரன் மேஷத்திலே இருக்கிறது, குரு பார்வை கிடையாது, குருவிற்கு 10ஆம் இடம். ராகு கன்னியிலே இருக்கிறது, குருவிற்கு 3ஆம் இடத்தில் இருக்கிறது, ஆகவே அதற்கும் குரு பார்வை கிடைக்காது. இந்த சுக்கிரன் ராகு 2 கிரகங்களை தவிர மற்ற அனைத்து கிரகங்களும் குருவால் பார்க்கப்படுகின்றன. அது ஒரு மிக அபூர்வமான ஒரு பிளானட்டரி பொசிஷன் இன்னைக்கு ஏற்பட்டிருக்கு. ஆகவே இது ஒரு நல்ல நாள், இது ஒரு முக்கியமான நாள். குறிப்பாக தனுசு ராசிக்காரர்கள் ஏதோ ஒரு பெரிய வெற்றியை அடையப் போகிறார்கள். மிகப்பெரிய சாதனை செய்யக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் இருக்கும். சாதனை என்பது எந்த விதத்தில் வேண்டுமானாலும் இருக்கலாம். உங்களது செயல்களிலே ஒரு மிகப்பெரிய வெற்றி ஏற்படும், தொழிலிலே மிகப்பெரிய வளர்ச்சி ஏற்படும், புகழ் கிடைக்கும். ஒரு சிலருக்கு மகத்தான நன்மைகளெல்லாம் நடைபெறுகின்ற ஒரு நல்ல நாளாக இந்நாள் விளங்கும். மகர ராசிக்கு இது ஒரு அற்புதமான நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். உடன் பிறந்த சகோதர சகோதரிகளுடன் நல்லிணக்கம் ஏற்படும், அவர்களால் நன்மைகள் நடைபெறும். அவர்கள் மூலமாக உங்கள் குடும்பத்திலே சில சுப விசேஷங்களெல்லாம் நடைபெறும். மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். பொருளாதார நிலையிலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும். தொழில் வளர்ச்சி மிகச் சிறப்பாக இருக்கும். அனைத்து விதமான நன்மைகளும் நடைபெறும் நல்ல நாள். கும்பராசிக்கு இது ஒரு மிகச்சிறந்த நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக இருக்கிறது. இதுவரை ராசியிலே இருந்த புதன் இப்பொழுது 2ஆம் இடம் சென்று அங்கே மீன ராசியிலே 4 கிரகங்களோடு ஒன்றாக இணைந்து 5 கிரகமாகிவிட்டது. 5 கிரக சேர்க்கை ராசிக்கு 2ஆம் இடத்திலே ஏற்பட்டிருக்கின்ற ஒரு அற்புதமான ஒரு நேரம். 7ஆம் வீட்டோனாகிய சூரியன், 6ஆம் வீட்டோனாகிய சந்திரன், 3-10 அதிபதியான செவ்வாய், 5-8 அதிபதியான புதன், கேது ஆகிய அனைத்து கிரகங்களும் 2ஆம் இடத்திலே ஒன்றாக இணைந்துள்ளன, குருவால் பார்க்கப்படுகின்றன. இது ஒரு மிகப்பெரிய ஒரு நன்மை செய்யக்கூடிய அற்புதமான ஒரு கிரக அமைப்பு. வாழ்க்கையில் நடைபெற வேண்டிய முக்கியமான நன்மைகள் எல்லாம் நடைபெறும். மாணவ மாணவியரின் கல்வி முன்னேற்றம் மிகச் சிறப்பாக இருக்கும். பொருளாதார ரீதியாக மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி ஏற்படும். பணம் கொடுக்கல் வாங்கலிலே இருந்த குழப்பங்கள் எல்லாம் தீரும். தன லாபம் ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் விளங்கும். நன்மைகள் அதிக அளவில் நடைபெறும் நல்ல நாள். மீன ராசிக்கு இது ஒரு மிகச்சிறந்த நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். உங்கள் ராசிக்கு நன்மை செய்யும் கிரகங்கள் 3 கிரகங்கள் ஒன்றாக இணைந்திருக்கின்றன. சந்திரன், செவ்வாய், புதன் ஆகிய 3ம் நன்மை செய்யும் கிரகங்கள். அவை 3ம் ஒன்றாக இணைந்து ராசியிலே அமர்ந்திருக்கின்றன. கூடவே சூரியனும் கேதுவும் இருக்கின்றன. சூரியனும் கேதுவும் மீன ராசிக்கு நன்மை செய்யாது. இருந்தாலும் குரு பார்வையிலே இந்த 5 கிரகங்கள் ஒன்றாக இணைந்திருக்கின்ற காரணத்தினால் ஒரு சில மிகப்பெரிய நன்மைகள் ஒரு சிலருக்கு நடைபெறும். ஜனனகால ஜாதகப்படி உங்களுக்கு இப்பொழுது நல்ல தசாபக்தி நடைபெற்று கொண்டிருந்தால் மிகப்பெரிய ஒரு நன்மை நடைபெற வாய்ப்பிருக்கிறது. அதாவது அசையா சொத்து வாங்குவது, பூர்வீக சொத்திலே உள்ள சிக்கல்களை தீர்த்து வைப்பது, புதிதாக வீடு மனை போன்றவற்றை வாங்குவது போன்றவையெல்லாம் இப்பொழுது நிகழக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது.
பங்குனி மாதத்தில் கிரகப்பிரவேசம் ஒண்டி தான் பண்ணக்கூடாது. ப்ராப்பர்ட்டி வாங்கலாம், விற்கலாம், அட்வான்ஸ் கொடுக்கலாம், ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணலாம். வீடு மாறக்கூடாத வழியே வீடு வாங்கலாம். இப்பொழுது உங்களுக்கு அசையா சொத்து அமையும் வாய்ப்பு உள்ள ஒரு நாளாக இந்த நாள் விளங்குகிறது. மீண்டும் நாளைய நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் ஹரிகேசநல்லூர் வெங்கட்ராமன். வணக்கம். ஜீ தமிழ் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். ஒளிமயமான எதிர்காலம் நிகழ்ச்சி மூலமா ஓம்காரம் பகுதியில் சந்திக்கிறதுல சந்தோஷம். உங்களுடைய வாழ்க்கையில் மென்மேலும் வளர்ச்சியடையவும், பிரச்சனைகள் தீரவும், ஜாதக ரீதியான சந்தேகங்களுக்கு விடை காணவும் யோக ஆஞ்சநேயர் சக்தி பீடம் அனுமன் உபாசகர் ஜோதிட சிவம் திருவல்லிக்கேணி சுவாமி கண்ணன் பட்டாச்சாரியா சப்தரிஷி வாக்கியம் மூலம் உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு சொல்லுவார். வணக்கம் சுவாமிஜி. நாராயண. சுவாமிஜி, இன்றைய தினம் எப்படி இருக்கு? என்னென்ன பூஜைகள் இருக்கு? என்னென்ன ஆன்மீக குறிப்புகள் இருக்குன்னு சொல்லுங்க சுவாமிஜி. ஸ்ரௌதத்மார்த்தாதிகம் கர்ம நிகிலம் ஏன சூத்ரிதம் தஸ்மை சமஸ்த வேதார்த்த விதே விகணசே நமக. ஓம் கம் கணபதியே நமக. யோகப்பட்டன பத்தாங்கம் திரிநேத்திரம் சாந்த விக்கிரகம் தியாயே சமஸ்த தோஷக்னம் பாதாத்மஜம் அகல்மஷம் கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரும். ஜெயந்தி மங்களாகாளி பத்ரகாளி கபாலினி துர்காஷமா சிவாதாத்ரி ஸ்வாகாசுதா நமோஸ்துதே. குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவோ மகேஸ்வரகா குரு சாட்சாத் பரம்பரமா தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. மங்களகரமான ஜெய வருடம் பங்குனி மாதம் 7ஆம் தேதி 21/3/2015 சனிக்கிழமையான இன்று பல நல்ல ஆன்மீக விஷயங்களை பற்றி நம்ம பார்க்கலாம். பொதுவாக தானம் செய்கிறது ரொம்ப விசேஷமானது தான். தானம் என்பது ரொம்ப சிரேஷ்டமானது, விசேஷமானது தான். ஆனால் அந்த தானத்தை எப்போ செய்யணும் அப்படின்னா காலம் அறிந்து, நேரம் அறிந்து, தகுதி அறிந்து செய்யணும். உதாரணமாக தானம் செய்கிறதுக்கு என்ன காலபிதா கணக்கு இருக்கான்னா, மழை காலத்தில் யாரும் தண்ணீர் பந்தல் வைக்க போகிறதில்ல. அடுத்து நம்ம கொடுக்கக்கூடிய தானம் பலன் தரக்கூடியதாக இருக்கும், பலன் தரக்கூடியதாக அமையணும். உங்களுக்கு சமுத்திரத்தில் மழை பெய்யறதுனால எந்த பிரயோஜனமும் இல்லை. அது மாதிரி நம்ம கொடுக்குற தானம் யாருக்கு போய் சேர்றதுன்றது ரொம்ப முக்கியம். இப்போ நம்ம ஒரு வஸ்திர தானம் பண்ணணும்னு நினைக்கிறோம். அப்போ நமக்கு வேண்டிய பெரிய மனிதர் ஒருத்தர் வீட்டுக்கு வரார். உடனே அந்த பட்டு வஸ்திரத்தையோ அல்ல சாதாரண அந்த வேஷ்டியோ வஸ்திரத்தையோ அந்த வசதியான பெரிய மனிதருக்கு தானம் பண்ணுறதுல பிரயோஜனம் இல்லை. ஏன்னா அவருக்கு இருக்கிற ஒரு 50 பட்டு வேஷ்டியில் இதுவும் ஒன்றா போகிறது. ஆனால் அதே நேரத்தில் வஸ்திரம் இல்லாத ஒரு ஏழைக்கு பண்ணும் பொழுது பலன் தரக்கூடியதாக இருக்கும். அடுத்து அன்னதானம். அன்னதானம்ன்றது பசியோடு இருக்கக்கூடியவர்களுக்கு நம்ம செய்யணும். நல்லா சாப்பிட்டு நிம்மதியாக தூங்குறவாளை எழுப்பி அன்னதானம் பண்ணக்கூடாது இல்லையா? அதனால் அப்போ அன்னதானம்ன்றது பசித்திருக்கோருக்கு செய்யணும். இப்போ நிறைய பேர் கூட அன்னதானத்தையும் விருந்தையும் போட்டு லேசாக ஒரு குழப்பத்துக்கு ஆளாரா. அன்னதானம் வேறு, விருந்து வேறு. விருந்துன்றது நம்ம நண்பர்களுக்கும் உறவுக்காருக்கும் கொடுக்கறது. அன்னதானம்ன்றது நமக்கு முன்பின் அறிமுகம் இல்லாதவர்களுக்கு கொடுக்கறது. இதுலேயும் ஒரு விஷயம். இப்போ அன்னதானம் பண்ணும்பொழுது அந்த அன்னதானத்தில் பக்தர்களோ பக்தர் இல்லையோ, இறை நம்பிக்கை உள்ளவரோ இல்லாதவரோ, அன்னதானம்ன்றது எல்லாருக்கும் பொதுவானது. அப்போ கடவுள் பக்தி உள்ளவருக்கு மட்டும் கொடுக்கறது என்னன்னு கேட்டிங்கன்னா பிரசாதம்னு எடுத்துக்கலாம். சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணி கொடுக்கக்கூடிய எல்லாமே பிரசாதம் தான். அதனால் எந்த தானம் செய்தாலும் அது யாருக்கு போய் சேர்றது, அது நல்ல பலன் கொடுக்குறதான்னு பார்க்கணும். ஏன்னா நிறைய பேர் பார்த்திங்கன்னா சில ஸ்தலங்களுக்கு போகும்போது கோயில் குளத்தில் குடிச்சிட்டு அந்த ஈர வஸ்திரத்தை அப்படியே தூக்கி போட்டுருவா, இல்லைன்னா அந்த துணியை யாருக்காவது தானம் கொடுக்குறேன்வா. தானன்றது கிழிஞ்சு போனதையோ இல்லை ஜலத்தில் போய் ஈரமாகி போட்டு தூக்கி போகிறதையோ கொடுக்கறதில்ல, பலன் தரக்கூடியதை கொடுக்கணும். ஆனால் இதில் கூட என்னென்னா ஒரு விஷயம் சொல்லலாம். இப்போ நம்ம பழைய துணியெல்லாம் பாத்திரக்காரருக்கு போகிறதுன்னு ஒரு வழக்கம் வச்சுருக்கோம். அப்படிலாம் இல்லாமல் அந்த பழைய துணி கூட அது கூட இல்லாதவர்களுக்கு கொடுக்கலாம். ஆனால் தானம்னு ஆரம்பிச்சிங்கன்னா நாம் எப்படி பயன்படுத்துகிறோமோ அப்படி தான் கொடுக்கணும். வஸ்திர தானம்னா நாம் கட்டுற வஸ்திரம் மாதிரி கொடுக்கணும். அன்னதானம்னா நாம் சாப்பிடக்கூடிய ருசியான அன்னமாக இருக்கணும். அதுதான் விசேஷம். இன்னும் நிறைய விஷயங்கள் அப்போ தொடர்ந்து பேசலாம். ரொம்ப நன்றி சுவாமிஜி. தானத்தை பற்றி நிறைய விஷயங்கள் நீங்கள் சொன்னீங்க. தொடர்ந்து முதல் அழைப்பாளர் யார் எங்கேருந்துன்னு பார்க்கலாம். வணக்கம். வணக்கம், கலையரசி பேசுறேன். எங்கேருந்து பேசுறீங்க கலையரசி? பொள்ளாச்சியிலிருந்து பேசுறேன். சொல்லுங்கம்மா, நீங்கள் யாருக்காக சுவாமிஜி கிட்ட பேசணும்? எனக்காக தான் கேட்கணும். உங்களுடைய பிறந்த தேதி, ராசி, நட்சத்திரம் சொல்லுங்கம்மா. 7/7/1994. மிதுன ராசி, மிருகசீரிஷ நட்சத்திரம், தனுசு லக்னம்.
சொல்லுங்கம்மா, என்ன சந்தேகம் குறித்து உங்களுக்காக நீங்க சுவாமிஜி கிட்ட பேசணும்? இல்ல, வீட்டுல ஒரே பிரச்சனையா இருக்கேன். கொஞ்ச நாளாவே கல்யாணம் ஆகி 2 வருஷம் ஆச்சு. இந்த மாதிரி பிரச்சனைன்னு இருக்கு. ஒரு 5 minutes ஆச்சு குழந்தை பிறகு. ரொம்ப பிரச்சனையா இருக்கு. எதனால என்னன்னே தெரியல. கவலைப்படாதீங்கம்மா, இதுக்கு என்ன பரிகாரம் இருக்கு சப்தரிஷி வாக்கியம் மூலம் அப்படின்றத நம்ம சுவாமிஜி கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? சரிங்க சுவாமிஜி. சொல்லுங்கம்மா, உங்க கணவர் என்ன உத்தியோகம் பண்றார்? வணக்கம் சுவாமிஜி. எனக்கு கல்யாணம் ஆகி 2 வருஷம் ஆச்சு. சொல்லுங்க. நாங்க 2 வருஷமா தனியா தான் இருந்தோம். சரி. கன்சீவ் ஆனதுக்கு அப்புறம் அம்மா வந்து எங்க வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டாங்க. சரி. அப்புறம் அவங்கள பாத்துக்கணும்னு சொல்லி அவங்க அப்பா வந்து ஊர்ல இருந்து நாங்க ஒன்னாதான் இருந்தோங்க. அதுக்கப்புறம் பாப்பா பிறந்து நாங்க ஊருக்கு போயிட்டோம். போயிட்டு என்னன்னு தெரியல, ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துகிட்டே இருக்கீங்க எப்பவுமே. சரி. நான் திரும்ப மறுபடியும் அம்மா வீட்டுக்கே வந்துட்டேன். பிரச்சனை இருக்கிறதுனால சரி கொஞ்ச நாள் ரெடியாகட்டும் போகலாம் அப்படின்னு சொல்லி அவர் கூப்பிட்டாரு. அங்க இருந்து பிரச்சனை, ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு. வேண்டாம், அவர் ரொம்ப பாசமா இருந்தவங்க இப்ப என்ன வேண்டாம்னு சொல்ற நிலைமைக்கு வந்துருச்சுங்க. இப்ப வந்து நீங்க மீண்டும் சேர்ந்து இருந்து எந்த பிரச்சனையும் இல்லாம இருக்கிறதுக்காக தீர்வு கேட்குறீங்க. ஆமாங்க. இப்போ சப்தரிஷி வாக்கியப்படி உங்களுக்கு வந்திருக்கக்கூடியது சப்தமஸ்தானத்தையும் சுக்கிரனையும் கலத்திரகாரகனையும் சுபகிரகங்கள் பார்வையிட்டதுனால இந்த தடை வந்து பெரிய தடை நீங்கள் நினைக்க வேண்டாம். இது இடையில ஏற்பட்ட ஒரு சிறு சலனம் தான். சாதாரணமாக கோட்சாரத்தில் சில கிரகங்கள் மாறும்பொழுது 6 மாதமோ 1 வருஷமோ 1.5 வருஷமோ சில சலனம் இருக்கும். அந்த மாதிரி ஒரு சலனம் தான் இது. காணல் நீர் மாதிரி இந்த கட்டங்கள் காணாமல் போகும். இருந்தாலும் தம்பதிகள் நீங்கள் ஒத்துமையாக இருக்கிறதுக்கு வைபவ லட்சுமி பூஜை பண்ணிட்டு வாங்க. இந்த வைபவ லட்சுமி பூஜை அப்படின்னு சொல்கிறது, நீங்கள் அந்த கடையில் வந்து வைபவ லட்சுமி பூஜைன்னு புஸ்தக கடையில் கிடைக்கும். அதை வாங்கி வச்சு நீங்கள் கடுமையாக உங்களுக்கு மந்திரங்கள்லாம் சொல்லி கஷ்டப்படாமல் உங்களால் எந்த அளவு சொல்ல முடியுமோ அந்த மாதிரி எளிய முறையில் சொல்லி அந்த வைபவ லட்சுமி பூஜைன்றதை வெள்ளிக்கிழமை தோறும் தொடர்ந்து பண்ணிட்டு வாங்க. மறுபடியும் இந்த மாதிரி பிரச்சனைகள் உங்களுக்கு தலை தூக்காது. வேறு சிறப்பான பரிகாரங்கள் அவசியமில்லை. பிரச்சனையோட வேகம் மறையக்கூடிய காலம் கணிஞ்சு வருது. அதனால் இந்த வைபவ லட்சுமி பூஜை மட்டும் பண்ணுங்கள், நம்புங்கள், நல்லதே நடக்கும். ரொம்ப நன்றி சுவாமிஜி. நல்ல ஒரு தீர்வு நீங்க சொன்னீங்க. இதெல்லாம் கண்டிப்பா அவங்க பலனடைஞ்சிருப்பாங்க. தொடர்ந்து அடுத்த நேர் யார் எங்கிருந்துன்னு பார்க்கலாம். வணக்கம். வணக்கம். வணக்கம்மா, உங்களுடைய பேர் சொல்லுங்க. என்னோட பேரு ஸ்ரீமதி பாபு. எங்க இருந்து பேசுறீங்க நீங்க? பல்லாவரம். பல்லாவரத்துல இருந்து. ஆமா. சொல்லுங்கம்மா, நீங்க யாருக்காக சுவாமிஜி கிட்ட பேசணும்? வணக்கம் சுவாமிஜி. வந்து முதல் கேள்வி வந்து என்னோட வீட்டுக்காருக்கு வந்து உடம்பு ஸ்கின் டிசார்டர் ஆயிடுச்சு. 2005ல இருந்து இன்ன வரைக்கும் தலையெல்லாம் அப்படியே தோல் அப்படியே வந்துரும். சோ அது வந்து காத்து பட்டாலே எரியும். அவரால் ஒரு நாள் கூட நல்லபடியா இருக்க முடியாது. இந்த இதோடவே அவர் வேலைக்கு போயிட்டு எல்லாம் பண்ணிட்டு வராரு. அடுத்த கேள்வி வந்து எனக்கு 20 வருஷம் ஆச்சு கல்யாணம் ஆகி, இன்னும் குழந்தை இல்ல. குழந்தை எப்ப பிறக்கும் என்ன இதுன்னு கேட்கணும். 2 விஷயம் நான் கேட்கணும். உங்க 2 பேருடைய பிறந்த தேதி, ராசி, நட்சத்திரம் சொல்லுங்கம்மா. என்னோட பிறந்த தேதி வந்து 26/4/1976. மீன ராசி, உத்திரட்டாதி நட்சத்திரம். என்னோட வீட்டுக்காரரோட பிறந்த தேதி வந்து 3/10/1965. மகர ராசி, உத்திராட நட்சத்திரம். சரிங்கம்மா, கவலைப்படாதீங்க. இதுக்கு என்ன பரிகாரம் இருக்கு அப்படின்றத நம்ம சுவாமிஜி கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சொல்லுங்கம்மா, அவர் என்ன உத்தியோகம் பண்றாருமா? சின்ன கடை மாதிரி பிசினஸ் மாதிரி பண்ணிட்டு இருக்காருங்க சார். சரி. இப்போ உங்களுக்கு மருத்துவம் எடுத்துட்டீங்களா குழந்தைக்காக? எல்லாம் டெஸ்ட் எல்லாம் பண்ணிட்டோங்க சார். சரி. கணவரோட ஜாதகத்துல ஒரு பலமான தோஷம் இருக்குன்னு வந்திருக்கு. அது வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, போன ஜென்மத்தில் விஷ்ணு சாபத்தால் தோஷம், புத்திர தோஷம்னு சொல்லுவாள். அதாவது சுவாமி வந்து வீதி உலா வரும்பொழுது அந்த நிழல், சுவாமியோட நிழலை மெரிக்கிறதோ அல்லது சுவாமியோட பிரசாதத்தை நம்ம வந்து அலட்சியப்படுத்துறதோ இல்லை சுவாமியோட பிரார்த்தனை ஏதாவது ஒன்று பண்ணி அந்த சுவாமிக்கு செய்த பிரார்த்தனையை செலுத்தாமல் இருந்தாலோ பூர்வ ஜென்மத்தில் செய்த அந்த தோஷத்தால் புத்திர தோஷம்னு சொல்லிட்டோ தத்து புத்திரி யோகம்னு அப்படின்னு வந்திருக்கு. தத்து புத்திரி யோகம்னா பெண் குழந்தையை நாம் வளர்க்கக்கூடிய யோகம் அப்படின்னு தான் சொல்வாள். அதனால் உங்கள் கணவரோட ஜாதகத்தில் இது ஒரு பலமான அமைப்பு, ஒரு பலமான தோஷம்னு சொல்லலாம். இதெல்லாம் பரிகாரம் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் கிட்டத்தட்ட 12 வருடத்துக்கு முன்னே நீங்கள் பண்ணியிருக்கணும். அந்த காலம் கடந்து வந்ததுனால தத்து புத்திரி யோகம் அப்படி தான் சொல்ல முடியும். இது வந்து இதுக்கு ஒரு எளிய தீர்வு என்னென்னா, நீங்கள் திருவடந்தையில் இருக்கக்கூடிய
நித்திய கல்யாண பெருமாள் கோயிலுக்கு போய், அதாவது மகாபலிபுரம் போகிற வழியில் இருக்க திருவிடந்தை அப்படின்ற இடத்துல இருக்கக்கூடிய உங்களுக்கு அந்த கோயிலில், பெருமாள் கோயிலில் அந்த தாயாரை போய் பிரார்த்தனை பண்ணுங்கள். அது நீங்கள் பிரார்த்தனை பண்ணுறது ஒரு வெள்ளிக்கிழமையாக இருக்கட்டும். இப்போ இந்த குழந்தையோட இது கேட்டீங்க இல்லையா, அதுக்காக இந்த பிரார்த்தனை ஒரு முறை நீங்கள் பண்ணிட்டு வாங்க. பிரார்த்தனை ஒன்று. ரெண்டாவது, இப்போ அவருக்கு அந்த ஸ்கின் சம்பந்தமான அந்த தொல்லை இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. நீங்கள் வந்து ஒரு செவ்வாய்க்கிழமை நவகிரகத்தில் செவ்வாய்க்கு சிவப்பு வஸ்திரம் சாத்தி அன்றைக்கி செவ்வாயும் துர்க்கையும் பூஜை பண்ணுங்கள். இந்த வியாதியோட தாக்கம் படிப்படியாக கட்டாயம் குறையும். வேறு பரிகாரங்கள் வேண்டாம். நம்புங்கள், நல்லதே நடக்கும். வணக்கம். வணக்கம்மா. வணக்கம்மா, உங்களுடைய பேர் சொல்லுங்க. நான் இங்க பிரீத்தான் பேசுறேன். நானு ஓகே, எங்க இருந்து பேசுறீங்க? சென்னையில இருந்து தான் பேசுறேன். சொல்லுங்கம்மா, நீங்க யாருக்காக சுவாமிஜி கிட்ட பேசணும்? நான் என்னோட பிரதருக்காக பேசுறேன். நானு அவருடைய பிறந்த தேதி, ராசி, நட்சத்திரம் சொல்லுங்கம்மா. அவங்க பிறந்த தேதி வந்து 13 ஏப்ரல் 59. நட்சத்திரம் வந்து மிருகசீஷம், ரிஷப ராசி. சொல்லுங்கம்மா, என்ன சந்தேகம் குறித்து நீங்க அவருக்காக சுவாமிஜி கிட்ட கேட்கணும்? இல்ல, எனக்கு வந்து அவங்களுக்கு ப்ராப்பரா வேலை இல்ல இப்போதைக்கு. நல்ல இதுலதான் இருந்தாரு. இப்ப ஏதோ கொஞ்ச நாளா வேலை இல்ல. சரிங்கம்மா, இதுக்கு என்ன தீர்வு இருக்கு அப்படின்றத நம்ம சுவாமிஜி கிட்ட தான் கேட்டு தெரிஞ்சுக்கணும். சுவாமிஜி சொல்லுங்க. இது வரைக்கும் என்ன உத்தியோகம் பண்ணியிருந்தார்? அவரு வந்து டூர்ஸ் அண்ட் டிராவல்ஸ்ல இருந்தாரு. சரி, உங்களுக்கு அண்ணாதவா? என்னோட பிரதர், எல்டர் பிரதர். சரி, நீங்கள் ஒரே குடும்பமாக இருக்கீங்களா, தனியாக இருக்காரா? அவரு தனியா இருக்காரு. அதான் இப்போ நீங்கள் கேள்வி கேட்ட நேரத்தில் அவருக்கு 4 10ஆம் இடம் பலமாக வந்தது. அதனால் இப்போ நீங்கள் கேள்வி கேட்கக்கூடிய இந்த காலகட்டத்திலேயே அவரோட பிரச்சனைகள் மெல்ல மெல்ல விலகி போகக்கூடிய நேரத்தில் தான் நீங்கள் கேள்வியை கேட்டிருக்கீங்க. அதனால் அதை ஒரு நம்ம வந்து அனுகூலமான ஒரு விஷயமாக நம்ம எடுத்துக்கலாம். ஒரு ப்ளஸ் பாயிண்ட் சொல்லுங்க இல்லையா, அனுகூலமான விஷயமாக எடுத்துக்கலாம். ஆனால் புதிய ஒரு விஷயத்தில் அவர் நுழையிறதுக்கு வாய்ப்பு இல்லை. கிட்டத்தட்ட அவர் எது மாதிரியான தொழில் செய்தாரோ அது சார்ந்த வகையில் தான் அவருக்கு கட்டாயம் அமையும். இதுவரை இருந்த தடைகள் இது விலகக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். நீங்கள் வந்து துர்க்கையை நினச்சி வீட்டில் வந்து செவ்வாய்க்கிழமை தோறும் விளக்கு போட்டுவாங்க, நல்லெண்ணெய் விளக்கு. அது ஒரு பலன் தரக்கூடியதாக அமையும். அதே மாதிரி ஏதாவது ஒரு பெருமாள் கோயிலுக்கு போயிட்டோம், அந்த பெருமாள் கோயிலில் தாயாருக்கு குங்குமத்தால் அர்ச்சனை பண்ணி செந்தாமரை மலர் சாத்துங்க. தாமரைப்பூ இருக்கு இல்லையா, அது வெள்ளைத்தாமரை, சிவப்பு தாமரை இருக்கு இல்லையா, அந்த செந்தாமரை சாத்தி வழிபாடு பண்ணுங்கள். கட்டாயம் அவருக்கு குறுகிய காலத்தில் ஒரு பிரகாசமான வாய்ப்பு தேடி வரும். வேறு பரிகாரம் வேண்டியதில்லை. நம்புங்கள், நல்லதே நடக்கும். சுவாமிஜி, இப்போ நிறைய பேர் வந்து கால் பண்ணி சொல்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, எனக்கு நிரந்தரமான வேலை இல்லை, வேலையே இல்லை, குடும்பத்தில் நிறைய பிரச்சனைகள் இருக்குது, நாங்கள் பிரிஞ்சிருக்கோம், இந்த மாதிரி வந்து நிறைய பேர் வந்து கால் பண்ணி சொல்லிட்டு இருக்காங்க. இதுக்கெல்லாம் என்ன காரணம் சுவாமிஜி? என்ன ஒரு நிலையான ஒரு சந்தோஷம் ஏற்படுறதுக்கு நம்ம என்ன பரிகாரம் நம்ம பண்ணணும் சுவாமிஜி? அதாவது இப்போ ஒரு விஷயம் என்ன, யதார்த்தம்னு ஒரு விஷயம் இருக்குது உலகத்திலேயே. இந்த யதார்த்தம்ன்றதை நம்ம என்னன்னு கட்டாயம் நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ உதாரணம், ஒருத்தர் காவல்துறை பணிக்கு போகிறாருன்னா ஒரு 5.5 அடி உயரம் இருக்கணும்னு இருக்கு. ஒரு 5 அடி உயரம் இருக்கிறவர் என்ன பரிகாரம் பண்ணாலும் அவர் காவல்துறையில் உயர் பணிக்கு போக முடியுமா? அப்போ அதுக்குன்னு ஒரு சட்டம் இருக்குது இல்லையா? அதே மாதிரி சில யதார்த்தமான சூழ்நிலை உண்டு. ஆனால் அந்த யதார்த்தத்தை விட்டு நம்ம எந்த காரியங்களையும் சாதிக்க முடியாது. இன்றைக்கி இப்போ நீங்கள் கேட்டீங்க இல்லையா, நிறைய பேர் ஏன் வேலை இல்லாத, உத்தியோகம் இல்லாமல் இருக்கா அப்படின்னு கேட்குறீங்க இல்லையா? அதுக்கு உண்மையான ஒரு காரணம் என்னென்னா, லௌகீகமான ஒரு காரணம் உண்டு. என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம இந்தியாவில் என்ன நினைக்கிறோம், படித்த படிப்புக்கு ஏற்ற வேலை இல்லைன்னு நினைக்கிறோம். நான் வெளிநாடு ஒரு இடம் போயிருந்தோம். அங்கே அவர் கேட்டால் பிஎல் முடிச்சிருக்கார், கார் ஓட்டின்னு இருக்கார். அதாவது கார் ஓட்டுறார். அப்போ ஒரு பெரிய ஆச்சரியம், என்ன நீங்கள் டிரைவராக இருக்கீங்கன்னா, அதுக்கப்புறம் 6 மாதம் கழிச்சு நான் என்னோடய பணிக்கு போகிறேன்றார். ஒரு அதிர்ச்சியான விஷயம். ஒரு சட்டம் படித்தவர் வந்து அந்த பணி கிடச்சது உடனே அந்த கார் ஓட்டுற வேலையை செஞ்சிட்ருக்கார். அப்புறம் சட்ட பணிக்கு போகிறேன்றார். ஆனால் நம்ம ஊரில் ஒரு உயர்கல்வி படிச்சிருக்கோம், நான் இந்த வேலையை செய்ய மாட்டேன்னு நினைக்கிறதும், அந்த செய்கிற பணியை வச்சு ஒருத்தருக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதும் முட்டாள்தனமானது அப்படின்னு சொல்லுவோம். எனக்கு ஆனால் இதே ஊர்லேயே பிரபலமான ஒரு நிறுவனம், அதாவது இந்த டிவிலாம் விற்கிற நிறுவனம், இது நடந்த நிகழ்ச்சி. அப்போ ஒரு பெரிய சேர் ஒருத்தர் வாங்குறாங்க அந்த நிறுவனத்தில். அதை கொண்டு வாசலில் வந்து ஏற்றணும்னு அந்த வயசானவா சொல்கிற ஆள் யாரும் இல்லை, அப்போ சாப்பிட போயிருக்கா. பில் போடுற பக்கத்தில் இருந்த ஒருத்தர் வந்து அவர் ஊழியர் நினச்சி அவர் எடுத்துகிட்டு வந்து வெய் வண்டியில் என்றால் அவர் கொண்டு வந்து வச்சார்.
டிப்ஸ் கொடுக்கும்போது வேண்டான்றார். ஏன் டிப்ஸை வாங்க மாட்டேன்றீங்க, உனக்கு சம்பளத்தில் இது ஒரு நல்ல டிப்ஸ் இல்லையானார். இல்லை இந்த கடையோட ஓனர் நான்னாராம். ஆக என்னென்னா செய்கிற பணியை வச்சு யாரையும் நம்ம எடை போடக்கூடாது. ஆனால் நம்ம யதார்த்தம் நாம் செய்யக்கூடிய பணியை வச்சு எல்லாம் எடை போடுறோம். அதனால் படித்த படிப்புக்கு வேலை இல்லைன்னு நம்ம நினைக்கிறதும், ஒரு குறைவான தொழிலையோ குறைவான உத்தியோகத்தையோ நம்ம செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறதும் இன்றைக்கி யதார்த்தமான நிலை. ஆனால் இது மாறணும். அதனால் படிப்புக்கும் செய்யக்கூடிய தொழிலுக்கும் சம்மந்தம் இல்லை. மருத்துவம் படித்தவர் சிறந்த ஒரு பாடகராக இருக்கார். எப்படி படித்தது மருத்துவம், ஆனால் அவர் சிறந்த பாடகராக இல்லையா? அப்போ அவரோட மனதுக்கு எது திருப்தியாக இருக்கோ அந்த தொழிலை செய்யணும். அதனால் செய்கிற தொழிலை வச்சு நம்ம யாரையும் எடை போடக்கூடாது. அது மாதிரி இருந்தால் சிறப்பாக இருக்கும். இங்கே இன்னொன்று, இப்போ ஜோதிடத்துக்கு வரோம். நீங்கள் ஜோதிட ரீதியாக இந்த மாதிரி உத்தியோகம் இருக்கக்கூடிய இந்த உத்தியோகம் கிடைக்காத சூழ்நிலை மாற என்ன பண்ணணும்னு கேட்டிங்க. பொதுவாகவே நீங்கள் எந்த தெய்வத்தை மனமுருகி பிரார்த்தனை பண்ணாலும் கட்டாயம் பலனுண்டு. இந்த தெய்வம் தான் வேண்டாம். எல்லா மரங்களும் நிழல் தரும். எல்லா மரமும் அடர்ந்த எல்லா மரங்களும் நிழல் தரும். அது மாமரமாக இருக்கட்டும், வேப்ப மரமாக இருக்கட்டும், பலா மரமாக இருக்கட்டும், அத்தி மரமாக இருக்கட்டும், எந்த பழமரமாக இருந்தாலும், அதுக்குள்ள தென்னை மரம், நீங்கள் வாழை மரம் எடுத்துக்காதீங்க, எந்த அடர்ந்த மரங்களும் நிழல் தரும். அதனால் நமக்கு வேண்டிய நிழலை, நமக்கு வேண்டிய பணியை எல்லா தெய்வமும் தரும். ஆனால் நமக்கு அதுக்கு தேவை பக்தி மட்டும்தான். அதனால் மனமுருக பிரார்த்தனை பண்ணால் எந்த தெய்வமாக இருந்தாலும் நமக்கு உத்தியோக பிரார்த்தியை தரும். நமக்கு வேண்டியது உழைக்கிறதுக்கு தைரியமும் தகுதின்னு ஒன்று சொல்லி நாமே விலக்கி வைக்காமல் இருந்தால் கட்டாயம் பிரகாசமான உத்தியோகம் எல்லாருக்கும் அமையும். ரொம்ப நன்றி சுவாமிஜி. நல்ல ஒரு விளக்கம் நீங்க சொன்னீங்க. இதனால கண்டிப்பா நிறைய பேருக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும். தொடர்ந்து அடுத்த நேயர் யார் எங்கிருந்துன்னு பார்த்துடலாம். வணக்கம். வணக்கம் மேம். வணக்கம்மா, உங்களுடைய பேர் சொல்லுங்க. என் பேரு முத்துப்பேச்சி மேடம். எங்க இருந்து பேசுறீங்கம்மா நீங்க? மதுரையில வண்டியூர்ல இருந்து பேசுறேன். சொல்லுங்கம்மா, நீங்க யாருக்காக சுவாமிஜி கிட்ட பேசணும்? எனக்காண்டிதான் மேம். உங்களுடைய பிறந்த தேதி, ராசி, நட்சத்திரம் சொல்லுங்கம்மா. 1ஆம் தேதி 4வது மாசம் 1988. என்னோட நட்சத்திரம் உத்திர நட்சத்திரம், ராசி கன்னி ராசி. சொல்லுங்கம்மா, என்ன சந்தேகம் குறித்து உங்களுக்காக நீங்க சுவாமிஜி கிட்ட பேசணும்? நான் ஒரு வேலைக்காண்டி ட்ரை பண்ணிக்கிறேன் மேம். எனக்கு அந்த வேலை கிடைக்குமா? எங்க வீட்டுக்காரர் இறந்துட்டாரு. எனக்கு இன்னொரு லைஃப் தேவையில்லை, எனக்கு வேலை கிடைச்சா போதும் அப்படின்ற ஒரு சூழ்நிலையில இருக்கேன். எனக்கு ஒரு பையன் இருக்கேன் மேம். அந்த வேலை இப்ப நான் ட்ரை பண்ற வேலை எனக்கு கிடைக்குமா அப்படின்னு சாமி கிட்ட கேட்கணுமா? சரிங்கம்மா, கவலைப்படாதீங்க. இதுக்கு என்ன பரிகாரம், என்ன தீர்வு இருக்குன்றத சப்தரிஷி வாக்கியம் மூலம் உங்களுடைய சுவாமிஜி கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? சொல்லுங்கம்மா, உங்க பையனுக்கு என்ன வயசு? நமஸ்தே. பையனுக்கு என்ன வயசாகுது? அவனுக்கு 8 வயசு ஆக போகுது சாமிஜி. சரி, இப்ப பையனை ஒரே பையனா உங்களுக்கு? ஆமாங்க சாமிஜி. இப்ப பையனை படிக்க வைக்க வேண்டிய பொறுப்பும் உங்களுக்கும் உங்க பையனுக்கு சேர்த்து நீங்க ஜீவன லாபம் தேட வேண்டிய ஒரு பொறுப்பும் உங்களுக்கு இருக்கு. நீங்க என்ன படிச்சீங்க? நான் இப்ப டீச்சர் ட்ரைனிங் முடிச்சிருக்கேன் சாமிஜி. சரி. ஒரு ஸ்கூல்ல 3000 ரூபாய் சம்பளத்துக்கு வேலை பார்த்துக்கிறேன் சாமிஜி. இப்ப உங்களுக்கு ஒரு நல்ல பரிகாரமா சொல்றோம். சப்தரிஷி வாக்கியப்படி உங்களுக்கு வந்த இந்த பரிகாரத்தை நீங்கள் பண்ணுங்க. உங்கள் குழந்தையோட எதிர்காலமும் உங்களோட எதிர்காலமும் வளமும் நிறைவுள்ளதாக அமையும். நீங்கள் ஒரு உத்திர நட்சத்திரம் அன்றைக்கும் நீங்கள் கட்டாயம் காலையோ அல்ல மாலையோ உங்களுக்கு மத்தியபுரி அம்மன் நடு நின்ற நாயகின்னு சொல்கிறா இல்லையா மதுரையில், அந்த மத்தியபுரி அம்மனை போய் தரிசனம் பண்ணுங்கள். ஒரு உத்திர நட்சத்திரம் அன்றைக்கும் இது தொடர்ந்து நீங்கள் செய்யலாம். தொடர்ந்து நீங்கள் ஒரு உத்திர நட்சத்திரம் அன்றைக்கும் தரிசனம் பண்ணிட்டே வாங்க. அந்த அம்பாலோட அருளால் கட்டாயம் உங்களுக்கு ஒரு நல்ல பிரகாசமான நல்ல ஒரு வேலை வாய்ப்பு தேடி வரும். உங்கள் பையனையும் உங்களையும் கரை சேர்த்து கொள்ளக்கூடிய அளவு, உங்கள் பையனை படிக்க வைக்கக்கூடிய அளவு, நீங்கள் சுயமாக நின்று சாதிக்கக்கூடிய அளவு ஒரு வலிமையான மன உறுதியும் உங்களுக்கு பொருளாதார வசதியும் கிடைக்கும். வேறு எந்த பரிகாரமும் வேண்டாம். அதே நேரத்தில் காலம்புற எழுந்த உடனே நீங்கள் ஆஞ்சநேயர் சுவாமியை பிரார்த்தனை பண்ணுங்கள். உங்களுக்கு ஆரோக்கியமும் உங்களுக்கு அதே நேரத்தில் எடுத்த காரியங்களை சாதிக்கக்கூடிய ஆற்றலும் கிடைக்கும். வேறு எந்த பரிகாரமும் வேண்டாம். நம்புங்கள், நல்லதே நடக்கும். ரொம்ப நன்றி சுவாமிஜி. கால் பண்ண எல்லா நேயர்களுக்காகவும் நல்லதொரு பரிகாரம் நீங்கள் சொன்னீங்க. ரொம்ப நன்றி. மங்களானி பவந்து. உங்களுடைய வேதனைகளை மறந்து மன நிம்மதி அடையவும் சுவாமிஜி கிட்ட பேசவும் OME ஸ்பேஸ் நேம் ஸ்பேஸ் சிட்டி என டைப் செய்து 57575 என்ற எண்ணிற்கு நீங்கள் மெசேஜ் பண்ணிங்கன்னா நாங்கள் உங்களுக்கு கால் பண்ணுவோம். யோக ஆஞ்சநேயர் சக்தி பீடம், அனுமன் உபாசகர் ஜோதிட சிம்மம், திருவல்லிக்கேணி சுவாமி கண்ணன் பட்டாச்சாரியா சப்தரிஷி வாக்கியம் மூலம் உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு சொல்லுவார். மீண்டும் நாளை சந்திக்கலாம். இது ஓம்காரம்.